இத்தனைக்கும் அவர் வந்து திராவிட கழகத்தில் இருந்தாரே தவிர மெம்பர் கூட கிடையாது. பெரியார் ஐயா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லையே. நான் முன்னாடி போவேன், அவர் பின்னாடி வருவார். 1,00,000 ரூபா அந்த காலம் 1,00,000 ரூபா நீ கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வண்டியை வாங்கி ரெடி பண்ணி பெரியார் ஐயா பிரசன்ட் பண்ணார். தாத்தா உட்காந்து பார்த்துட்டு அடுத்த நாள் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டார். டைரக்டாக கூப்பிட்டு சொல்லிட்டார், தம்பி ஒரு 2-3 நாள் நடிச்சு கொடுத்துட்டு பிக்கப் பண்ணிப்பாங்க இல்லை பார்த்து. அப்புறம் ஒத்துக்கிட்டு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஐயா காலத்தில் இருந்த அமைச்சர்கள் நிறைய பேர் எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சோம். என்னை திட்டுவார் அவர். ஆதான பேரனடா நீ, ஆசுமவனா நீ. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாளஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒருத்தர் வந்து அவர் மட்டும் ஃபேமஸ் இல்லை, அவங்க குடும்பமே ஒரு கலை இதுக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டாங்க தான் நம்ம சொல்லணும். ஸோ யாரை பற்றி நான் பேச போகிறேன்னா எம்ஆர் ராதா சார். அவரோட குடும்பத்திலேருந்து ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் குடும்பத்தில் நிறையா பேர் நிறையா வேடத்தை நடிச்சிருந்தாலும் அவங்க பையன் எம்ஆர் வாசுவாக இருக்கட்டும், எம்ஆர் ராதா ரவியாக இருக்கட்டும், அதில் வந்து எல்லாருமே அவர் பேரை காப்பாற்றி நிறையா பேர் கலை இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய இடத்த அடைஞ்சவங்க தான். ஸோ அதிலிருந்து ஒருத்தவங்க வந்தவங்க தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். திரு எம்ஆர் வாசு அவர்களின் பையனும் எம்ஆர் ராதா அவர்களின் பேரனுமான வாசு விக்ரம், அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? முதல்ல நல்லா இருக்கம்மா. இன்னொரு ஒரு கேள்வினா, இந்த லெஜெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப்னா எம்ஆர் ராதா சாரும் கலைஞர் ஐயாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அப்பா தான் சொல்லியிருக்காரு. நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், எங்கள் குடும்பம் வேறு, கலைஞர் ஐயா குடும்பம் வேறு இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய தாத்தா தான் சீனியர். கலைஞர் ஐயா ரொம்ப சின்ன பையன். தாத்தா ரொம்ப அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும்போது கலைஞர் ஐயா 16 வயசு இருக்கும். இந்த ரேஞ்சில். அப்போ புரட்சிகரமான நாடகம் வேணும்னு தாத்தா வந்து வேறு புது நாடகம் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ யார்கிட்டையும் சொல்லி, எப்பா நல்ல ரைட்டர், எழுச்சி மிக்க ரைட்டராக வேணும் அவருக்கு. அட்டாக் பண்ணுறது, அறியாமை ஒழிக்கிறது, இந்த தீண்டாமையை ஒழிக்கிறது பெரியார் கொள்கை தானே அப்படின்னும் போது அவர் இத்தனைக்கும் அவர் வந்து திராவிட கழகத்தில் இருந்தாரே தவிர மெம்பர் கூட கிடையாது. ஓகே. பெரியாரியோட தொண்டன் அவர். பெரியார் ஐயாவோட தொண்டன் அவர் தான். ஃபஸ்ட்டு குதிரையில் போர் பண்ணி பெரியார் அவரை கேட்டாங்க, பெரியார் ஐயா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லையே. நான் முன்னாடி போவேன், அவர் பின்னாடி வருவார். அவர் பேசும்போது தான் பேசுவார். அதை பெரியார் வச்சு ஐயா வச்சுக்கிட்டே சொல்லுவார். ஆனால் பெரியார் ரசிப்பார். இப்போ தான் புள்ள மாதிரி ஏற்றுக்கிறார். அவருக்கு ஒரு வண்டி எப்படி கொடுத்தார். இப்பயும் என்னுடைய வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. அந்த காலத்து கேரவன்லாம் இப்போ சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து பென்ஸ் இறக்கி அப்படி பெரியார் ஐயா டூர் போகிறதுக்காக அப்போ அவருக்கு டியூப்பில் தான் ஒன்று தமிழ்நாடு போய் டூர் போகணும். அதுக்காக அந்த காலத்திலே 1,00,000 ரூபா அந்த காலம் 1,00,000 ரூபா நீ கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வண்டியை வாங்கி ரெடி பண்ணி பெரியார் ஐயா பிரசன்ட் பண்ணார். இன்னைக்கு அது கோயம்புத்தூர் ஜிடி நாயுடுவோட இதில் இருக்கு, மியூசியத்தில்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இது இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பெரியார் ஐயாவை ரொம்ப தீவிர ஒரு விசுவாசி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 வந்து மகாத்மா காந்தியின் பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜர் இறந்த நாள். அதே மாதிரி செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் 100ஆண்டு விழா 100வது பிறந்த நாள். அன்னைக்கு எம்ஆர் ராதாவுடைய இறந்த நாள். எப்படி சிங்க் அது? அது இயற்கை மரணம் நினைக்கிறேன். தற்கொலை பண்ணி சாவறதில்ல, வாண்டடாக சாவதில்லை. அந்த தலைவன் மேலே உள்ள உண்மையான பற்று, அந்த லவ் அஃபெக்ஷன் லீடர் மேலே எப்படி காமராஜர் இறந்தாரோ அதே மாதிரி இறந்தார்.
அப்போ அந்தளவுக்கு ஈடுபாடு பாருங்க. அப்போ இந்த நாடகத்துக்கு ஒரு கதாசிரியர் வேணுங்கய்யா, நல்ல கதை வேணும். சரி இன்னைக்கு கூட்டுறேன்னு ஒரு ஆளை கூட்டு வராங்க. பார்த்தா இங்கே கூப்பிட்டு வர பார்த்தா சின்ன பையன் 16 வயசில் நிற்கிறேன். பேர் கருணாநிதின்னு சொல்கிறேன். ஓகே. ஏன் புரட்சிகரமான வசனம் பேசணுன்ற என்னோட சின்ன பையனுக்கு வந்து நிறுத்துற பார்க்க தான் பையன் சின்ன பையமாக இருப்பான், எழுத்தெல்லாம் பார்த்தா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. அப்படியா தம்பி எழுதுவியா, எழுது பார்ப்போம். ஒரே ராத்திரில் எழுதினான் கலைஞர். ஒரே ராத்திரியில் பாருங்க, தாத்தா உட்காந்து பார்த்துட்டு அடுத்த நாள் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டார். டைரக்டராக பார்த்துட்டு கூப்பிட்டு சொல்லிட்டார், தம்பி நீங்கள் எழுதிட்டீங்க, நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்குது, ஆனால் எங்கள் கம்பெனியில் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இதை பாடம் பண்ணி ஒன்றும் நடிச்சிக்க முடியாது, எனக்கு உதவி பண்ணு, ஒரு 2-3 நாள் நடித்து கொடுத்துட்டு பிக்கப் பண்ணிப்பாங்க உங்களை பார்த்து. அப்புறம் ஒத்துக்கிட்டு கலைஞரையா நடித்தார் தாத்தாக்கா. அப்படி ஒரு நட்பு அவங்க உள்ள. தாத்தா மேலே மிகப்பெரிய ராதாண்ணன் தான் கூடுவார். இவர் கருணாநிதி, ராமச்சந்திரா தான் எம்ஜிஆர் கூடுவார், சிவாஜி தான் கூடுவார். எல்லாரும் அண்ணன் சீனியர். அண்ணாவுக்கும் பெரியவர், அண்ணாவே ஜூனியர் தான் அவர். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஐயா காலத்தில் இருந்த அமைச்சர்கள் நிறைய பேர் எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சவங்க. பொலிட்டிக்கலில் வந்து தாத்தா வந்து வெரி பவர்ஃபுல் பர்சன், சீனியர் மோஸ்ட். இப்படி இருக்கும்போது அந்த தூக்கு மேடை வசனம் வந்து ஹீரோ கலைஞர் பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த வசனம், வந்து நினச்சே பார்க்க முடியாது. எனக்கு ஒரு அப்போ வந்து அப்பா போட்டு அப்புறம் ஆல்பம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா நடித்தார், சித்தப்பா நடித்தார். அப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஏன் நடிக்கக்கூடாது. அப்போது கோக்கின்னு ஒருத்தர் இருந்தார். நான் கோக்கி மாமான்னு தான் கூடுவேன். எங்கள் அப்பாவும் கோக்கி மாமான்னு கூட நானும் கோக்கி மாமான்னு கூடுவேன். வயசானவர். அவர் தான் ட்ரெயின் பண்ணார். மொட்டை மாட்டில் உட்கார வச்சுட்டு காலையில் போயிடுவோம், யாரும் தெரியாமல் ரெடியாகி அப்பா என்னை திட்டுவார் அவர். ராதாண்ண பேரனாடா நீ, வாசு மாவனா நீ, தமிழே வரல உனக்கு. அவ்வளோ சிரமமான வசனம். ரெடி ஆகிட்டேன். சித்தப்பாட்ட சொன்னேன், பாண்டியன் நான் போடுறேன். என்னது பாண்டியன் நீ போடுறியா? நான் போட எங்கள் சித்தப்பா என் மேலே நம்பிக்கை. என்னை விட என் நடிப்பு மேலே எங்கள் சித்தப்பாவுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. நான் நல்லா வருவேன்னு அவர் ரொம்ப பெரிய எதிர்பார்த்தவர் எங்கள் சித்தப்பா. ரொம்ப அன்பு என் மேலே. எனக்கு அப்புறம் தான் அவர் பையன் மேலே அவர் பாசம். அந்தளவுக்கு ஒரு என் மேலே ஒரு பாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா இறந்துட்டாரா சின்ன வயசில், அதனால் எனக்கு கூடயே சேர்ந்தார். அவர் கூடயே தான் நிறைய, நான் குரு தான் அவர் எனக்கு. அந்த வசனம் பேசணுன்னு இங்கே சித்தப்பா பின்னாடி அவர் சவுண்டு ரசிக்கிறது கேட்குது. எனக்கு சவுண்டு டைலாக் மீறி என்ன வாய்ஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது தாத்தா மாதிரி அப்பா மாதிரி இல்லாமல் என் ஓன் வாய்ஸ், ஒரிஜினல் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சித்தப்பா சொல்லுவார், டேய் சாதாரண வாய்ஸ் இல்லை, நாடகம் பிடிச்ச உடனே எல்லா நாடகம் 100 ரூபா கொடுத்து ஒரே சந்தோஷப்படுத்தார். அவ்வளோ கஷ்டமான வசனம் அது. அதை நான் பேசுகிறேன். அதுதான் தூக்குவான் நாடகம் சினிமா பண்ணும்போது சந்திரசேகரன் நடித்தார். அவர் தமிழ் தெளிவார், உச்சரிப்பு ரொம்ப அருமையாக தமிழ் பேசக்கூடிய நடிகர் அவர் தான் பண்ணார். நான் பண்ணது இன்றைக்கே எனக்கு ஆச்சரியம். எப்பயாவது நான் அந்த வசனத்தை பேசி காமிக்கிறது உண்டு. இதுதான் விஷயமா. அந்த மாதிரி நடிக்கும்போது கலைஞர் சார் பார்த்து என்ன சார் சொன்னாங்க? அந்த நாடகத்தை பார்த்தாரா அவர்? இல்லை பார்த்தது. ஆனால் அவரை வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை பேசி காமிச்சிட்டேன். ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் பேச முடியுமா சார்? தூக்குக்கடையில் வந்து எடுத்துவாங்க, ஹீரோவை தூக்கு போட போகிறாங்க. அந்த தூக்கு போடுற ஆள் இருப்பான், கூட ஒரு போலீஸ் நிற்கும்.
கடைசி காட்சி தான் கிளைமேக்ஸு. கடைசியாக சொல்வது, யாரிடத்திலே சொல்வது, யார் கேட்க சொல்வது, என் கழுத்தை இருக்க காத்திருக்கும் இந்த கைத்திண்டத்தை சொல்வதா, அல்லது கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் உம்மிடத்தை சொல்வதா, யாரிடத்தில் சொல்வது, யார் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சரி, என் இதய துடிப்பு ஒரு முறை துடிதுடித்து பிறகு ஓய்ந்து போகட்டும், என் கண்களிலே ஒளி வீசி பிறகு அணைந்து போகட்டும், என் ரத்தோட்டம் சூடேறி பிறகு சின்னிட்டு போகட்டும், எழுச்சியுகம் காணுதற்கு எழுந்து வந்த காளைகாள், வீழ்ச்சியுற்ற திராவிடத்தின் வீரமிக்க குழந்தைகள் வருக, ஈட்டியின் முறைகளே இருங்கள், கட்டிய நாய்கள் அல்ல எட்டிய மற்றும் பாய்வருக்கு, தட்டிய மாத்திரத்தில் தருக்கர் தலைகள் உருள வேண்டும், விருப்பம் உள்ளவோராம் வெறும் பதவியில் பல பேர் அவர்கள் வேண்டாம், நீங்கள் தான் வேண்டும் என்று மாணவர்களை அழைத்தேன், அதன் விளைவு எனக்கு தூக்கு மேடை, வளரமார் திராவிடத்தின் வீர மகனே நீ வீழ்ந்தது ஏன், கடலிலே வாணிபம் செய்த கண்ணல் மொழி தமிழா நீ உடலிலே துணியின்றி ஊரிலே திரிவது ஏன், கச்சை கட்டி கலைந்தென்ற தமிழா நீ பிச்சை அடித்து திரிவது ஏன், கடாரம் கொண்ட தமிழா நீ வீரனின் விழாபடி அகப்பட்டது ஏன், மாடியிலே உழவிய தமிழா நீ மரத்தடியை உறங்கியது ஏன். இதையெல்லாம் கேட்ட எனக்கா தூக்குமேடை, மூடர் மருதி கொண்ட கேட்ட சமுதாயமே, உன் கோர பசி என்னை விழுங்குவதை மட்டும் போகாதான், என் அருமை வீணியமா விழுங்க வேண்டும், என்னை காதலித்ததாக சொன்னால் மறுத்தேன், மாநிலம் சாய்ந்தாலும் உன்னை மறவேன் என்றால், கொலைகளத்திலே காதபலம் கண்டோம், ஒரு நாள் இன்பம் கண்டோம், மறுநாள் மரணம் கண்டோம், ரத்தம் பொங்கும் இடத்திலே அவளை முத்தமிட்டேன், பித்தம் கொண்ட சமுதாயத்தால் அவள் தன் உயிரை தத்தம் செய்தாள், சாக்காட்டின் அடிவாரத்தை சந்தித்தேன், பூக்காட்டின் புறங்களால் பூங்களால் போய்விட்டாள், ஐயோ என் அன்புக்குரியால் மாண்டாள், இதோ எனக்கு தூக்கு மேடை, நீங்கள் பெற்றெடுத்த பாண்டியனுக்கு தூக்கு மேடை, இந்த மண்ணிலே தான் பிறந்தேன், இந்த மண்ணிலே தான் வளர்ந்தேன், இதே மண்ணின் உரிமைக்காக போராடி போர்ப்போலம் போக புறப்பட்டேன், இதே மண்ணிலே தான் அலங்கோலமாக சாகப் போகிறேன், திராவிட சிங்கங்களே தூக்குமேடின் கோர பசி என்னை விழுங்கோடு மட்டும் இருக்காது, தன் உதரவாயை பிளந்த வண்ணமாகத்தான் இருக்கப் போகிறது, தூக்குமேடியில் உங்கள் தசையில் கிழித்தெறியப்படலாம், ஆனால் ஆஞ்சநேயர் ரோஷமற்ற தசையை பொருள் உங்கள் சுயமர ரத்தத்தின் சூட்டோடு கிழிக்கப்படும், நீங்கள் சாக பயப்படும் சமுதாயமா, சமருக்கு அஞ்சும் இனத்தோரா, இரத்தக்கடல் உங்கள் மூதாதில் நீச்சல் அடித்து நீச்சல் குளம், வில்லும் வாழும் வைத்திருந்த விளையாட்டுக்கருவி, பாசறை நீங்கள் படுத்துறங்கிய தொட்டியல், போர்க்களம் நீங்கள் அவர்கள் தவிர்ந்த தாழ்வாரம், அவ்வழி வந்தோரே ஆழப் பிறந்தோரே, தமிழுக்கா தாளமுத்துவம் நடராஜனம் ரத்தம் செய்து புறப்படுங்கள் அப்படின்னு வந்து அப்படி அடிச்சு முடிக்கும். அது போயிட்டே இருக்கும், இன்னும் எவ்வளோ இருக்குது மறந்துடும், அவ்வளோதான் அவருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், உண்மையிலே கூஸ் பம்ஸ் ஆகுது, உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்து கலைஞர் முன்னாடி பேசும்போது கலைஞர் என்ன சார் அவர் அப்படியே ரசிச்சு பார்த்தார், நிறைய பேச மாட்டார் கலைஞர், அப்படியே பார்த்தார், ஆனால் ரசித்தார், பரவாயில்ல சாதாரண பேரன் நம்ம வசனத்தை இன்னைக்கு பேசுகிறான் அப்படின்ற ஒரு பெரும் அவருக்குள்ளே இருந்திருக்கும் நிச்சயம். ரொம்ப ரசித்து பார்த்தாரு, அது கண் அப்படி மேடையில் பேச இங்கே உட்காந்துருக்காரு, அப்படியே வெச்ச கண்ணு வாங்க கடைசி வரைக்கும் பார்த்தார். அப்பயே நினச்சேன் அவர் வந்து வெரி குட் பாராட்டலாம் மாட்டார், அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவர் முதலமைச்சர், நெருங்கி போக முடியாது, அவர் இதுக்காக கூப்பிட முடியாது, நிறைய வேலைகள் இருக்குது, மாநாடு வேற என்ன கூட்டம் இருக்கும், அதிலே நினச்சிக்கிட்டேன் தலைவர் நம்மளே இவ்வளோதான் பார்த்ததே பெரிய விஷயம் இல்லை.